வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்க. நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்த்துருந்தாலும் மார்க்கெட் அதிகமான சரிவை சந்தித்து ஓரளவு 122 நேற்று சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் கொஞ்சம் அதிகமாக ஓப்பன் ஆகிருக்கனால மறுபடியும் மார்க்கெட் வாட்ச் பண்ணிவிட்டு புதுசாக நல்ல தெளிவாக ட்ரெண்டு தெரிஞ்சதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஏன்னா கான்ட்ராக்ட் முடிவடைகிற நாளும் வந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆனது மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்திருக்கு. மறுபடியும் 126 பக்கமாக போய் எங்கள் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 122 வரைக்கும் வந்து 122.7 க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். மார்க்கெட் மொத்தமாக செல்லர்ஸ்க்கு சாதகமான மார்க்கெட்டாகவே அமைஞ்சிருந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்றுங்க க்ளோஸ் ஆச்சு. அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். 127 வரைக்கும் நீங்கள் செல் பண்ணலாம். 127 ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் செல் பண்ணலாம். எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 117.2. ஏன்னா இவ்வளோ நேரமாக 126 ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. எப்போ 126 மேலே ப்ரைஸ் க்ளோசிங் கிடைச்சாலும் தற்காலிகமான பையிங்க்கு மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பார்த்து கவனமாக ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.